இந்த வீடியோல நம்ம ஒரு குயிக்கா கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கோஸ் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஸ்லைஸ் பீஸா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோஸை குக்கரில் சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம கழுகி வச்சிருக்க பாசிப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம குக் பண்ணி வச்சிருக்க கோஸை சேர்த்துக்கலாம். கோஸை வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்பவும் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கோஸை நம்ம குக்கரில் வேக வச்சனால இந்த மாதிரி சீக்கிரமே கோஸ் பொரியல் நம்மளால் செய்ய முடியும். கோஸ் இப்போ வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கோங்க. போதும். நீங்கள் இதே மாதிரி கோஸை வேக வச்சுட்டு தனியாக எடுத்து பொரியல் செஞ்சீங்கன்னா நம்ம நார்மல் வதக்கி செய்கிற பொரியலை விட சீக்கிரமாக செய்ய முடியும். நீங்களும் இதே மெத்தடில் கோஸ் பொரியலை குயிக்காக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.